இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்க அனைவருக்குமே வணக்கம். முருகப்பெருமான் பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். முருகர் அப்படின்னனால நாம செவ்வாய்க்கிழமை தான் முருகருக்கு ரொம்ப உகந்தமான நாள் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா அதோட சேர்த்து வெள்ளிக்கிழமையும் முருகருக்கு ரொம்பவே விசேஷமான நாள். நான் வெள்ளிக்கிழமையில பிரம்ம முகூர்த்தத்துல முருகப்பெருமானுக்கு செஞ்ச அபிஷேகம் பூஜை அதை பத்தி தான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேலும் முருகர் பத்தி நிறைய சிறப்பான விஷயங்கள் இந்த பதிவுல இருக்கு. கண்டிப்பா இந்த பதிவை முழுசா பாருங்க. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை மனமே. இதை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா, முருகர் நம்ம கூடயே எப்பவுமே இருப்பாரு. அவரோட வேலும் மயிலும் இருந்தாலே போதும், நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முருகர் தீர்த்து வைப்பாரு. நமக்கு ஒரு ஆறுதலா ஒரு மனுஷன் இருக்காரு அப்படின்னாலும் அது நம்ம முருகர் தான் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அதுதான் கடவுள். நான் ஒரு 10 நாள் அம்மா வீட்டுல தான் இருந்தேன். குக்கை சுப்பிரமணியம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்த முருகருக்கு என் கையால அபிஷேகம் பூஜை எல்லாம் செய்யணும் ரொம்ப நாளா எனக்கு. நான் தேர்ஸ்டே தான் ஊருக்கு போனேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பா நம்ம பூஜை செய்யலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் முருகருக்கு ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை மங்கள கிரகத்துக்கு உரிய நாள். மங்கள கிரகத்துக்கு முருகப்பெருமான் தான் ராஜா. அதனால மங்கள கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி நிறைய கடன் பிரச்சனை இருக்கலாம், சொந்த வீடு இல்லாம இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தான் முருகருக்கு ஷட்கோண தீபம், வெற்றிலை தீபம் இதெல்லாம் ஏத்திட்டு முருகப்பெருமான வழிபடுவாங்க. ஆனா இதை எல்லாத்தையுமே தாண்டி நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன், நீ இருந்தா நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க வெள்ளிக்கிழமையில முருகப்பெருமான வணங்கி பாருங்க. அதோட பலன்கள் இன்னுமே விசேஷமா இருக்கும். என்னோட முருகர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சிரிச்ச முகமா அவ்வளோ நீட்டா வடிவமைக்கப்பட்டிருந்தாரு. பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். முருகப்பெருமான பார்த்துக்கிட்டே அபிஷேகம் செய்யும் போது இன்னும் சந்தோஷமா இருந்தது. நான் பாத்தீங்கன்னா அபிஷேகம் செய்யும் போது எனக்கு எங்க கன்னட லாங்குவேஜ் தான் வரும். அந்த லாங்குவேஜ்ல வர்ற மாதிரி பாட்டெல்லாம் போட்டு வைப்பேன். எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே நான் அபிஷேகம் செய்வேன். நீங்களுக்கு தெரியும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் நீங்க போட்டு வச்சுட்டு நீங்க அபிஷேகம் செய்யலாம். ரொம்ப சிறப்பா இருக்கும். வேற ஏதேதோ யோசிச்சுட்டு நாம பூஜை செய்யறதை விட சாமியை மட்டும் மனசுல நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் எனக்கு இப்போ ரீசெண்டா நான் பார்த்துட்டு இருக்கேன், முருகப்பெருமான் எல்லாராலையும் கொண்டாடப்படுறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் குளிர குளிர நீங்க எந்த புது சிலையை எடுத்துட்டு வந்தாலும் அதுக்கு நீங்க பாலாபிஷேகம் செய்யறது மிக மிக முக்கியம். அப்படி நம்ம பாலாபிஷேகம் செய்யும் போது அந்த சிலைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலாபிஷேகம் செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிலையை நல்லா குளிர வைக்கும். எந்த சாமியா இருந்தாலும் அது குளிர்ற மனநிலை இருக்கும் போது நல்ல சாந்தமா ஒரு மனநிலை இருக்கும்போது நாம என்ன வேண்டினாலும் அது கூடிய சீக்கிரத்துல நடத்தி கொடுப்பாங்க அப்படின்ற கூட ஒரு வழக்கம் இருக்கு. நான் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் பாலாபிஷேகம், விபூதி அபிஷேகம், அதுக்கப்புறம் வாசனை திரவியங்களோட அபிஷேகம் செஞ்சிருந்தேன். எப்பவுமே பாத்தீங்கன்னா சின்ன முருகருக்கு சந்தன அபிஷேகம், மஞ்சள், குங்குமம் என்னால என்னென்ன முடியுதோ அதெல்லாம் செஞ்சு பார்ப்பேன். ஒரு வாரத்துக்கு ஒரு அபிஷேகத்தை நான் ஜாஸ்தி பண்ணிட்டே போவேன், இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவேன். எனக்கு எப்படி அவைலபிளா இருக்கோ அந்த மாதிரி பண்ணுவேன். தேன் அபிஷேகம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது, அது கூட பண்ணிக்கலாம். தயிர், பால், விபூதி, சந்தனம், மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை வச்சு முருகருக்கு நாம அபிஷேகம் செய்யலாம். ஒரு அபிஷேகத்துக்கும் அதுக்கு உண்டான பலன்கள் ரொம்ப விசேஷமா ரொம்ப சிறப்பா இருக்கும். முருகரை நாம வழிபடும் போது எந்த பூஜையா இருந்தாலும் எந்த சாமியாகவே இருக்கட்டும் நாம போய் கேட்போம் இல்லையா, எனக்கு சொந்த வீடு இல்லை, நிறைய கடன் இருக்கு அப்படி இப்படின்னு. ஆனா கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது அப்படின்னு. நாம என்னதான் பிளான் பண்ணி இந்த மாதிரிதான் போகணும் அப்படின்னு நினைச்சாலும் கடைசி நிமிஷத்துல அந்த பிளான் எல்லாம் சேஞ்ச் ஆகுறது இல்லையா, அதே மாதிரிதான் கடவுள் நமக்குன்னு ஒரு விஷயத்த எழுதி வச்சிருப்பாங்க. இதுதான் நம்மளோட விதி, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நாம தேடி தேடி பண்றதை விட நம்ம பெத்தவங்க நல்லா செய்வாங்க இல்லையா, அதே மாதிரிதான் கடவுளும். நமக்கு என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது அப்படின்றது கடவுள் கையில தான் இருக்கு. அதனால நீங்க ஒருவேளை வெள்ளிக்கிழமையில பூஜை செய்றீங்க அப்படின்னா கடவுள் முன்னாடி நின்னுடுங்க, அவ்வளவுதான். கை கும்பிட்டு முருகப்பெருமானோட திருவடியை பிடிச்சிக்கிட்டு அதுவே போதும் நமக்கு. முருகா நீ மட்டும் என் கூட இருக்கணும் அப்படின்னு உங்களோட உள்ள முருகி மன முருகி நீங்க பிரார்த்தனை செய்ய. உங்களால முடியுது அப்படின்னா வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில முருகருக்கு உபவாசம் இருந்து, இல்லைன்னா ஒரு பொழுதாவது நீங்க உபவாசம் இருந்து எல்லா அபிஷேகத்தை விக்கிரகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு அபிஷேகம் செஞ்சே ஆகணும். மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு தடவையாவது நீங்க விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செஞ்சே ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்படி பண்ணிட்டு நீங்க ஷட்கோணம் தீபமோ வெற்றிலை தீபமோ நீங்க தாராளமா ஏத்தலாம். எதுவும் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு நீங்க முருகப்பெருமான வழிபடலாம். நெய் தீபம் ஏத்துறது அப்படின்றது ஒரு யாகத்துக்கு சமம். அப்பேற்பட்ட நெய் தீபத்தை உங்க வீட்டுல நீங்க ஏத்துறது ஒரு யாகம் செய்யறதுக்கு சமனாகும். அதனால கண்டிப்பா ஒரே ஒரு நெய் தீபமாவது நீங்க ஏத்துங்க. நான் பாத்தீங்கன்னா வழக்கமா பூஜை செய்யும் போது வெள்ளிக்கிழமை வாரமா எடுத்துப்பேன். இல்லைன்னா எப்பயாச்சும் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இதுதான் நாங்க யூஸ்வலா எடுத்துப்பேன். எந்த டைம் எனக்கு கொஞ்சம் சூட்டபிளா இருக்கு, பாப்பா தூங்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி பார்த்துட்டு நான் பூஜை செய்வேன். முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் பூஜை செய்வேன். ஏன்னா பாப்பா அப்பதான் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பேன், எனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பூஜை செய்யும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா பூஜை செஞ்சாதான் எனக்கு மன நிறைவா இருக்கும். வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஏகாதசியும் சேர்ந்து இருந்தது. நான் ஏகாதசிக்கு என்னால முடிஞ்சா எப்பயாச்சும் நான் உபவாசம் செய்வேன். இன்னைக்குன்னு பார்த்து நான் உபவாசம் செய்யலாம் அப்படின்னு இருந்தேன். அதனால வெறும் வாழைப்பழத்தை தான் நைவேத்தியமா வச்சேன். ஏகாதசி முடிஞ்சு அதுக்கு நெக்ஸ்ட் டே துவாதசியில பாரணை செஞ்சுட்டு பலகாரம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நைவேத்தியம் வச்சு அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு நம்ம உபவாசத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிதான் இருக்கும். நான் உடுப்பையில இருக்கிறதுனால இங்க முக்கிய பிராண கடவுள் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணருக்கு மாசம் ஏகாதசி இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால ஏகாதசி அப்ப நான் உபவாசம் இருப்பேன். உங்களால முடியுது அப்படின்னா கண்டிப்பா ஏகாதசியில விரதம் இருந்து பாருங்க. அன்னைக்கு நாம என்ன பாவங்கள் செஞ்சிருந்தாலும் நம்ம கிட்ட என்ன பாவங்கள் இருக்கோ கர்ம வினை இருக்கோ ஏகாதசியை நாம செஞ்சோம் அப்படின்னா அதோட பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்காவது ஏகாதசி விரதத்தை பத்தி விரும்பி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஏகாதசி விரதம் எப்படி பண்றது அப்படின்றத முழு விளக்கமா நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். என்னோட பூஜை எல்லாமே நார்மலா தான் இருக்கும். எப்பவுமே தீப தூப ஆராதனை காட்டிட்டு சாம்பிராணியை காட்டிட்டு நைவேத்தியம் எல்லாம் காட்டிடுவேன். இது யூஸ்வலா தான் இருக்கும். அதனால நான் வேற விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி யூஸ்வலா சொல்ற மாதிரியே தான் இருக்கும். ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னா நான் ரொம்ப வறுமையில இருக்கேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ஆனாலும் முருகப்பெருமானை வழிபடுறேன், ஆனா எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, இருந்த மாதிரியே இருக்கேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்ச கையோட உங்க கொஸ்டனுக்கு பதில் சொல்றேன். எதனால நாம இப்படி நிறைய பேர் இப்படிதான் இருக்கும். நாம கடவுளை எல்லாமே வழிபடுறோம், ஆனா நமக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை, இருந்த மாதிரியே இருக்கு. ஆனா கடவுளை வழிபடாதவங்க கூட ரொம்ப நல்லா இருக்காங்க, நாம தான் இப்படி கஷ்டப்படுறோம் ஏன் அப்படின்னு. இதுக்கு ஒரே ஒரு பதில் தான், நம்மளோட கர்மாவினை அது தீராம நமக்கு எந்த நல்லதும் நடக்க போறது இல்லை. நீங்க முருகப்பெருமானை வணங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நம்ம கர்மாவினை தான் முதல்ல போக்குவாரு முருகப்பெருமான். அதனாலதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த கஷ்டகாலம் நமக்கு முடிஞ்சது அப்படின்னா நமக்கு நல்ல காலம்தான். இதுதான் அதுக்கு உண்டான தீர்வே. நம்ம கர்ம வினை தீரணும் அப்படின்னா முக்கியமா அன்னதானம் செய்யணும். நம்ம வீட்டுல நாம யாருக்காவது இப்படி வழியில போறவங்க வயசானவங்க சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நீங்க தானம் செய்யறது அப்படின்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். அன்னதானத்துக்கு அவ்வளோ விசேஷமான ஒரு சக்தி இருக்கும். நம்மளோட ஜன்ம வினை கர்ம வினை பாப வினை எல்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான ஒரே வழி இந்த அன்னதானம் தான். இதை நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா அவங்களோட எல்லா பிரச்சனையும் ஒரு அளவுக்கு தீர்ந்துகிட்டே வர்றதை நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. முருகப்பெருமானை வழங்குறது அப்படின்றது நம்மளோட கை மேல பலன் தரும் ஒரு வழிபாடு தான். உங்ககிட்ட வேல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வேல் வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்களோட பிரச்சனை கஷ்டம் எல்லாம் வேல் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வேல் மாறல் இருக்கு, அதை நீங்க படிச்சுக்கலாம், பாராயணம் பண்ணலாம், அதுவும் ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த வேல் வழிபாடு பத்தியும் அவ்வளவுதான். உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. வேல் மாறல் பத்தியும் வேல் வழிபாடு பத்தியும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முருகப்பெருமான் பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே முருகப்பெருமான ரொம்ப சந்தோஷமா ஹார்ட்ஃபுல்லி வணங்குறாங்க. அதை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முருகப்பெருமான் கலியுகத்துக்குள்ள வந்துட்டாரு. கலியுகத்துல எல்லாரும் மனசுலயும் நின்றுக்கிட்டாரு. அவ்வளவுதான் இதுல விஷயமே. நான் இருக்கேன் உங்க எல்லாரும் கூடவே, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அதுதான் நம்ம முருகப்பெருமான். உங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருக்கு, என்னதான் பிரச்சனை இருக்கு, ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு தீர்வு நம்ம முருகப்பெருமான் தான். நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது முருகா அப்படின்னு சொல்லும்போது வெறும் நாமத்தை சொல்லாம மனம் உருகி உள்ளம் உருகி எனக்கு எல்லாமே நீதான், உன்னை விட்ட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முருகரோட திருவடியை நீங்க பிடிச்சுக்கிட்டாலே போதும். நாம வேண்டிய வரத்தையும் தர்றதும் இல்லாம நாம நினைத்த வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த சக்தி தான் நம் முருகப்பெருமான். அதனால முருகப்பெருமானை வணங்குறது அப்படின்றது நம் வாழ்வில நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளோட உள்ளம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஒரு ஃபீல் ஆகும். எனக்கு அப்படிதான் இருக்கும்.
முருகப்பெருமான் என்னோட இஷ்ட தெய்வம், என்னோட ரொம்பவே பிடிச்ச ஒரு கடவுள், ரொம்ப ரொம்ப நான் நேசிக்கிற ஒரு கடவுள். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் முக்கியமா யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். அது ஒரு மைண்ட்ல இருக்கணும், நமக்கு பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட நம்ம சொன்னாலும் அந்த டைமுக்கு தான் நமக்கு அவங்க சமாதானமா சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது ஊருக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும், இவங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனையா அப்படின்னு. ஏன்னா அவங்களே போய் சொல்லியிருப்பாங்க. அதனால நமக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் முருகப்பெருமான் கிட்ட போய் சொல்லுங்க. முருகா ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு அதிகாரமா கேளுங்க. அதுக்கு உண்டான பதில், அதுக்கு தீர்வு என்ன அப்படின்றது கண்டிப்பா முருகர் வந்து சொல்லுவாங்க. ஒரு சீக்ரெட்டான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நாம முருகர் கிட்ட பேசுவோம், ஆனா முருகர் யார்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு ஒரு பதில் நான் சொல்றேன். முருகப்பெருமான வணங்கும் போது எனக்கு அது வேணும், இது வேணும், சொந்த வீடு, காரு, பங்களா, குழந்தை, இந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்காம முருகப்பெருமான் போய் முன்னாடி நின்று நீ தான் எனக்கு வேணும், நீ என் கூட இருக்கணும், அவ்வளவுதான் முருகா, அது மட்டும்தான் அப்படின்னு வேண்டி பாருங்க. உங்களோட கனவிலே வந்து முருகர் பெருமான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு உண்டான தீர்வை சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்க கூட வந்து பேசுவாங்க. இது எனக்கும் நடந்த ஒரு உண்மை. ஆனா அந்த சம்பவத்தை என்னால உங்களால சொல்ல முடியல. ஏன்னா அது ஒரு எல்லாமே அது இல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அப்படி தெரியல. எனக்கு உண்டான பிரச்சனைக்கு தீர்வு நான் என்ன செய்யணும் அப்படின்னு என்னோட முருகப்பெருமான் என் கனவுல வந்து சொல்லியிருந்தாரு. அதன்படியே நான் செஞ்சியும் பார்த்துட்டு அதுக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என் கண்ணு முன்னால இருந்தது. அப்போல இருந்து தான் நான் முருகப்பெருமானை ரொம்ப சந்தோஷமா வணங்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும். இத்தோட என்னோட பூஜை எல்லாம் முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முருகப்பெருமான் பத்தி பேச பேச எனக்கு டைம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்குங்கன்னா கிட்டத்தட்ட காலைல 5:30 மணி தான் ஆகுது. நான் வந்து இன்னைக்கு 3:30க்கு எழுந்திருந்தேன். கரெக்டா 5:30 மணிக்கு பூஜை முடிஞ்சது. என்னோட ஆத்துக்கார் வந்து எழுந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டீ சேர்த்தே போட்டுருவேன். நான் வந்து காஃபி தான் எடுத்துக்குவேன். நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிட்டு தான் நான் காஃபி எல்லாம் போடுவேன். டீ எந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இல்லைன்னா நேச்சுரல் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து குழந்தைக்கு கொடுப்பேன். நீங்களும் அவ்வளோதான், முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த் வைஸும் நம்ம நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். இந்த மாதிரி காலையில் காஃபியோட தான் என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆகும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்படி என்னை பார்த்துக்கிறது வந்து என்னோட முருகப்பெருமான் தான். அவங்கள வணங்கி நம்மளோட டே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நாள் முழுக்க முழுக்க நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி டேயை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட நாட்கள் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். வாங்க காஃபி குடிக்கலாம். தான் இந்த பதிவை இத்தோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவை முழுசா பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நானும் நம்புறேன். முருகப்பெருமான் எப்படி இருந்தாங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. என் சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட உற்றார் உறவினர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முருகர் எப்படி இருந்தாங்க எல்லாருமே சொல்லட்டும். இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், பாய் பாய்.